ஓம் முருகா போற்றி. நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையின் கடைசியில் வரும் 10 நேரிசை வெண்பாக்களை இங்கு பொருளுடன் காணலாம். வெண்பாக்கள் என்றால் 4 அடிகளால் ஆன ஒரு செய்யுள் பாடல் வகையாகும். இது ஒரு பெரிய பாடலின் சிறு துணை பாடலாகும். இந்த 10 பாடல்களுக்கு ஆழமான பொருள் உண்டு. இதனை நாள்தோறும் பாடி வந்தால் அதீத பலன் கிடைக்கும். நக்கீரர் தான் குகையில் பூதங்களால் அடைக்கப்பட்டிருந்த போது இந்த பாடலை பாடி முருகனின் கருணையை பெற்றார். அப்போது முருகனின் வேல் வந்து அவர்களை காப்பாற்றியதனால் இது நமக்கும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கும். நாள்தோறும் நமக்கு சவாலாய் வரும் மலை போன்ற துன்பங்களையும் அசுரன் போன்ற தீய எண்ணங்களையும் சம்பவங்களையும் உடைத்து தூள் தூளாக்கி முருகனின் அருள் நம்மை காக்கும். எனவே உள்ளன்போடு கண்ணீர் மல்க படியுங்கள். முருகனின் அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும். முதல் பாடலின் பொருள். கிரௌஞ்ச மலையை வேலால் எறிந்து அழித்தவனே, முழங்கும் கடலில் புகுந்து சூரபதுமனை சம்ஹாரம் செய்தவனே, பூதங்களை எதிர்க்கும் பெரும் படையுடையவனே, என்றும் இளமையாய் அழகாய் இருப்பவனே, எருதை வாகனமாய் கொண்ட சிவனின் குமரனே, நீ என்றும் என் உள்ளத்திலேயே இருப்பாயாக. பாடல். குன்றும் எறிந்தாய் குரைகடலில் சூர்த்தடிந்தாய், புன்தலைய பூதப் பொறுபடையாய், என்றும் இளையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே, உளையாய் என் உள்ளத்து உறை. இரண்டாவது பாடலின் பொருள். கிரௌஞ்ச மலையை எரிந்து பொடிப்படுத்தியதும் பகைவரது வலிமை குன்றும்படியாக போர் செய்ததும் சூரனால் துன்புற்று அக்காலத்தில் தேவலோகத்தில் இருந்த தேவர்களின் துன்பத்தை போக்கியதும் இன்று என்னை கைவிடாமல் நின்றதும் நக்கீரர் முதலியவர்களை மலைகுகையிலே பாதுகாத்ததும் சத்தியத்தை நீங்காமல் இருக்கும் வீரனாகிய முருகனது திருக்கரத்தில் உள்ள வேலே ஆகும். பாடல். குன்றம் எரிந்ததுவும் குன்றப் போர் செய்ததுவும் அன்று அங்கு அமரர் இடர் தீர்த்ததுவும் இன்று என்னை கைவிடா நின்றதுவும் கற்பொதும்பில் காத்ததுவும் மெய்விடா வீரன் கை வேல். மூன்றாவது பாடலின் பொருள். வீரத்தை உடைய வேல், நீளமான வேல், தேவர்களை சிறையினின்றும் விடுவித்த தீரம் பொருந்திய வேல், செம்மை சேர் அழகன் முருகனின் திருக்கரத்தில் உள்ள வேல், சமுத்திரத்திலே புகுந்து மூழ்கி தன் கரையை போக்கிக் கொண்ட வேல், வெற்றியை தரும் வேல், சூரனுடைய மார்பையும் கிரௌஞ்ச மலையையும் துளைத்த வேல் எனக்கு என்றும் துணையாக இருக்கிறது. பாடல். வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல், செவ்வேள் திருக்கைவேல் வாரி குளித்தவேல், கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. நான்காவது பாடலின் பொருள். வேலால் சூரனை வீழ்த்திய கொற்றவனே, முன்பு பனி படர்ந்த கிரௌஞ்ச மலை குன்றத்தில் ஊடுருவி செல்ல வேல் வீசினாய். அந்த தனிவேலை என் துன்பமாகிய குன்றை அழிக்க இன்னும் ஒரு முறை வீச ஓங்கினால் அது தகுதிமிக்க செயலாகும். பாடல். இன்னம் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொள்நவில் வேல் சூர்த்தடிந்த கொற்றவா, முன்னம் பணிவேய் நெடுங்கக் குன்றம் பட்டு உருவத் தொட்ட தனிவேலை வாங்கத் தகும். ஐந்தாவது பாடலின் பொருள். உன்னை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன். பிற்காலத்திலும் உன்னை விட்டுவிட்டு வேறு ஒருவர் பின்னே செல்ல மாட்டேன். பன்னிருக்கை கோல அழகினை கொண்டவனே, தேவர்களுடைய கொடிய பாவங்களை போக்கி அருளும் வேலாயுத கடவுளே, செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் பெருமானே. பாடல். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன், பின்னையொரு வரையான் பின் செல்லேன். பன்னிருக்கை கோலப்பா, வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா, செந்தி வாழ்வே. ஆறாவது பாடலின் பொருள்.
முருகா என்னும் பெயரை எப்போதும் ஓதுகின்ற அடியவர்களுக்கு முன் அவர்கள் பயப்படும்படியான முகம் தோன்றினால் நமக்கு ஆறுதல் தரும் முகமாக முருகனுடைய ஆறுமுகம் தோன்றும். துன்பத்தோடு போராடும் போது அஞ்சாதே என்று சொல்லி வேல் தோன்றும். மனதில் ஒரு முறை நினைத்தால் அவனது இரு திரு அடிகளும் தோன்றும். பாடல். அஞ்சுமுகம் தோன்றின் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். ஏழாவது பாடலின் பொருள். முருகனே, திருச்செந்தூர் ஆண்டவனே, திருமாலின் மருமகனே, ஈசனின் மகனே, ஒருகை முகனின் தம்பியே, உன்னுடைய தண்டை அணிந்த திருவடியை எப்பொழுதும் நம்பியே பற்றி கொண்டு தொழுவேன் நான். பாடல். முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒருகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். எட்டாவது பாடலின் பொருள். என்னை காப்பாற்றும் கடமையை உடைய நீயே காக்காமல் இருந்தால் நான் யாரை பரம்பொருளாகக் கொள்வேன்? அருமுகவா, பூக்கும் கடம்ப மாலை அணிந்தவனே, முருகா, கதிர்வேலா, நீ இறங்கி வந்து அருள் புரிய நல்ல இடம் இது. இனிமேலாவது கருணை புரிவாயாக. பாடல். காக்கக் கடவிய நீ காவாது இருந்தக்கால் ஆர்க்குப் பரமாம் அருமுகவா, பூக்கும் கடம்பா, முருகா, கதிர்வேலா, நல்ல இடங்கான் இறங்காய் இனி. ஒன்பதாவது பாடலின் பொருள். நெஞ்சே, திருப்பரங்குன்றில் இருக்கும் பன்னிருக்கை பெருமாளாகிய முருகன் திருவடிகளை கரம் குவித்து கும்பிட்டு கண்குளிர கண்டதோடு மட்டும் விட்டுவிடாமல் திருமுருகாற்றுப்படையை பூசையாக எண்ணி சொல்லிக்கொண்டே இருப்பாயாக. பாடல். பரங்குன்றில் பன்னிருக்கை கோமான் தன் பாதம் கரம் கூப்பி கண்குளிர கண்டு சுருங்காமல் ஆசையால் நெஞ்சே அணிமுருகாற்றுப்படையை பூசையாக் கொண்டே புகழ். பத்தாவது பாடலின் பொருள். நக்கீரர் உரைத்த திருமுருகாற்றுப்படையை தன்னை பாதுகாக்கும் பொருட்டு நாள்தோறும் சொல்லி வந்தால் முருகன் முன்னே வந்து மனக்கவலையை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அவன் நினைத்த எல்லா நன்மைகளையும் நமக்கு தருவார். பாடல். நக்கீரர் தாம் உரைத்த நல் முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முன்கோல மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும். இந்த 10 பாடல்களும் ஆழமான பொருள் கொண்டு எளிமையான தமிழில் அமைக்கப்பட்டுள்ளதால் படிக்கும் போது ஒரு நல்ல அனுபவத்தை தருகிறது. நற்பலன் பெற விரும்புவோர் ஆத்மார்த்தமாய் பாராயணம் செய்தால் வெற்றி நிச்சயம். ஓம் முருகா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.